ஐயோ சனியன் பிடிச்ச தடிமன் இந்த நேரம் வந்து நிற்குதாப்பா. ஐயோ அடவுளே. ஐயோ லண்டன் ஊருக்கு இட கேட்க கத்துன்னு கத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தால் இங்கே இந்த ஸ்னோ கொட்டோண்டு கொட்டி தள்ளுது. துளைஞ்சாத எப்போ நிற்குமான்னு தெரியும் கிடக்கப்பா. இரவிலையும் குளிர் பகல்லையும் குளிர். கீட்டருக்கு அங்கே கிடக்கு. அவன் அறைக்கு ஒழுங்காக வேலை இது, என் அறைக்குள்ள விட்டு வேலை இது, அதுவும் ஒழுங்காக வேலை இது இல்லை. ஐயோ என்ன குளிர். அந்த அண்ணன் எனக்கு முன்னாடி டீயும் போட்டுருது. அண்ணன் கொண்டாரு என்ன டீ அது எனக்கு உங்களுக்கு போட்டாரு. எனக்கு போட இல்லையா டீ? அடே நான் இப்போ அந்த இதால் இறங்கினான்டா படி என்னடா பாங்க. அப்போ எனக்கு ஒரு டீ இவ்வளோலாம் டீயும் போட பழக இல்லை. வந்தால் அதுக்கு கிடக்கிற பிஸ்கட்டு நீ தான் முடிச்சிருக்கிற. உங்களோட படியை எடுத்து பாதியாக கடிச்சு போட்டு அதுக்கு வைக்கும். அந்த படியை சொல்லுங்க அநியாயமாக்க வேண்டாம். சின்னங்கள் அப்படித்தான். எனக்கு ஒரு டீ போட்டு தந்துருக்கலாம் தானே. லண்டனில் வந்து கூட ஸ்னோவுக்குள்ளே நான் படுற பாடு பெரிய பாடு. நான் எல்லாத்தையும் படிவம் வச்சு கொண்டு வரும்போது எந்த மாதம் நிற்கும் முதல்ல? இங்கே சின்ன வச்சுனாலும் கனடா அங்கால போய் பாரு அமெரிக்கா பக்கம் எல்லாம் குளிர் கூடின நாடு இன்னும் கிடக்கிறாப்போ. அது கிடக்கட்டும். எனக்கு இதுலேயே தாங்க இல்லாமல் கிடக்கு. நீங்கள் அங்கே போய் அதுக்குள்ள ரெண்டு பார்க்க இல்லைமே. அங்கே சின்ன கொட்டதோ இல்லையோ என்ன கதை வரைகிறீங்க? முதல் எப்போ நிற்குமான்னு சொல்லுங்க. முதல் இது சினிமா முடிக்கப்பட்டு தான் நான் இனி வெளியில் போகிறது. அது வரைக்கும் இறங்க மாட்டேன்னா போய் இறங்கி உழைச்சி கிழிச்சு போட்டேன். என்னண்டு போனேன் வீட்டை விட்டு அனுப்பலாம் அவனை யோசிப்பான். மனுஷியை நம்பி வேலையே இல்லை. அவள் பாவம் பார்த்து கொண்டிருக்கிறாள். உன்னை எப்படியாச்சு கதையை கிளப்பி ஆளை அனுப்புவான். தம்பி அங்கே வந்து இந்த கடைக்கு இப்போ வேலை செய்கிற அண்ணன் ஒரு ஆள். எங்கே? என்னோட வேலை செய்கிற அண்ணன் ஒரு ஆள். உங்களோட கடையில் வேலை செய்கிற நல்ல ஒரு வீடு இருக்கான். ரூம் உண்டு. சும்மா ரூம் கிடக்காம கேட்ட விளையாரம் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து கொஞ்சம் படியல் வராங்க அங்கே இருத்துவோம். நான் சொன்னால் அன்னையில் ஒடிஞ்ச ஒரு ரூம் ஒன்று ஃப்ரீயாக கிடக்கு. என்னோட சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னேன். ஒரு படியல் தான் வருவான். அவன் நம்ம என்னோடான் இருக்கப்புறம் இஞ்சான் இருக்கப்புறம் எங்கே இங்கே ஒரு தரம் இருக்கல விசாரிக்கான். அவன் எங்கட ஊர்ல தாயா பிள்ளையா பழகின படிக்க. அவனை கூட்டி வந்து நான் இங்கே நடுத்தருவில் நிற்க விடலாமோ? அவன் என்ன நினைப்பான்? என்ன விட 6 மாதம் முன்னுக்கு போன என் ஃப்ரெண்டு படியன் லண்டன்ல இருக்கிறான். அவனை நம்பித்தான் அவனே அங்க இருந்து வாரான். ஊர்ல கத்தினி எல்லாம் பல உடைஞ்சு விழுந்து நான் பக்கத்துலானே இருக்கிறேன். சரி விடு கத்துற. அவன் என் ஃப்ரெண்டு படியன் அண்ணன். அவனும் என்னோட தயவு செய்து சொன்னா கேளுங்க. உன்னையே நான் எப்படி எழுப்புறேன் இருக்கேன். உன் ஃப்ரெண்ட் வேறு எப்படி இருப்பான். வேற முதல் அவனை கொஞ்சம் நல்ல ரூம்டா. அது நல்ல ரூம்டா. நீங்கள் போய் அங்கே இருங்க. அதான் நீங்கள் பிள்ளைகளோட இருக்கிறார்கள். அங்கே போய் நீங்கள் இருங்க. நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த இடங்கள கணக்காக இருக்கும். 2 படிகளை கூப்பிட்டு நாங்கள் இருக்கோம். ஊரில் இருக்கிறான் அவனும் இன்னொருத்தனுக்கு அடிக்கிறான். அவன் ஃபோன் எடுக்கிறான். இல்லை அவன் அங்கே இருக்க ஓடி எங்கட விட்ட வருவான். அங்கே வா இங்கே வா. சார் நான் போகிற இல்லை இப்போ கொஞ்ச நாளா. நேற்று போயில. நேற்று தடிமன் காய்ச்சல்னு சொல்லி கொண்டு தெரிஞ்சு. நேற்று இல்லை இப்போ ஒரு கிழமையா தடிமன் காய்ச்சல். இன்றைக்கு இப்போ மூக்குறிஞ்சி கொண்டு கடைச்சாச்சு. என்ன சொன்னி அண்ணா நாளையிலேருந்து போறேன். சினோ முடிஞ்சா தான் நான் போவேன். அட சினோ இது அண்டைக்கு மட்டும்தானே சினோ. எங்க வெளியில சினோ ஆகினது குளிர் மட்டும் தான் குளிர். அது வளமையா குளிர் தான். 0 வெறும் தான். 0 வெறும் போட்டு மைனஸ் காணையும் போறது நல்லா. கண்ணாடி எவ்வளியா துறைச்ச கலை போட்டு பாருங்க. அங்கே விழா பெரிய கொட்டி போய் கிடக்கு. வெளியில் கால் வைக்கலா கிடக்கு. கால் குளிர். சப்பாத்து காலே குளிர் ஏறுது. உள்ளங்கால். எனக்கு திரும்ப உன்னோட சொல்லி அழுத்து போனேன். ஏன் வந்தனி என்ன கேட்க தோணுது உனக்கு? திருப்பி அதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் மந்தையிலேருந்து. அப்போ என்ன லண்டன் வந்தனி? குளிரக்கூடாது, சினோ ஒட்டக்கூடாது, காய்ச்சல் வரக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. நீ ஊர்ல இருந்துக்கலாம் அம்மாவோட அந்த மனுஷனுக்கு ஏழரை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. இங்கே நாங்களும் பேசக்கூடாது கத்தக்கூடாதுன்னு இருக்கிறது. உங்களோட ஸ்வெட்டர் பழுதா போச்சு. எனக்கு வேற ஸ்வெட்டர் வாங்கி தரணும்னு சொல்லி கிடக்கு. நான் ஒப்பனை என்ன குளிர் இந்த ஸ்வெட்டர் வீட்டுக்காரருக்கு ஊராக்குறேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் அடிக்க இப்போதான் தூக்குறான். டேய் ராய ஜங்கிரா போ. நீ என்னடாப்பா நேற்று ஃபுல்லா அடி என்று அடிக்கிறேன்டாப்பா உனக்கு. உங்களுக்கு அங்கே பழனா எங்களுக்கு இரவில் போட்டு மனுஷரை தூங்க முடியல. இரவில் ஏண்டாடாப்பா நான் என்ன முக்கியமான விஷயத்தை தான் அடிக்கிறேன். சரி சொல்லுங்க. என்ன அவுட் பிக்கிறது தேவையில்லை. அவங்க கேட்க போகிற சத்தமாக அக்கா அண்ணன் என்னண்டா இந்த நான் கேட்டது அண்டைக்கு என்ன மாதிரி அவர் சொன்னவர் உங்களுக்கு
அப்ப நீங்க உண்மையா கேட்கறது சரியா இருக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்கும்னு சொல்லுங்க. இல்லையாப்பா இங்கேப்பா நாங்கள் தொடர்ந்து இருக்கணும்னா இந்த காட்டு கிடைக்கணும் இது இல்லைண்டா இங்கே இதுவரை காட்டணுமா அவங்களுக்கு காட்டி அந்த நேரம் இங்க ஏதாவது செய்திருக்கணும் இல்லை நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்க நீங்க என்ன எவ்வளவு கெத்து விட்டுறீங்களா என்ன லூசு பயிலன்னெல்லாம் என்ன பேசுறீங்க அது பரவாயில்ல பரவாயில்ல முதல் நான் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் நின்றது எங்களை விழாக்கள் செஞ்சது நினைவேந்தல் அதுகள் முந்தி அந்த இதுகள் எல்லாம் செஞ்சது எங்க நீ எங்க மற்றது எங்களை பற்றி தான் நாங்கள் நியூஸ்லேயே வந்தது அங்கே சரியான பிரச்சனை நான் திரும்பி போயிடலாம் அது நாட்டுக்கு மற்றது அந்த ஆர்ப்பாட்டக்காரர் செஞ்சாக்கள்கிட்ட ஒரு கடிதம் வேண்டி அனுப்புங்க முதலாவது கடிதம் அப்படி தர மாட்டாங்க நின்றாதானே தருவாங்க நீங்கள் நிற்கவும் இல்லை ஒன்றும் இல்லை செய்யவும் இல்லை அப்புறம் அங்கே நின்று உருட்டு விட்டு கொண்டிருக்கீங்க அது பரவாயில்ல நின்ற மாதிரி ஒன்றை வேண்டி தாவனடாப்பா அப்படியெல்லாம் அங்கே நான் நின்ற மாதிரி ஒன்றை வேண்டி எடு மற்றது அந்த பழைய ஃபோட்டோக்களை பார் அந்த இந்த போராட்டங்கள் அந்த இதுகளுக்குள்ள நடந்த கலவரங்களுக்கு ஃபோட்டோக்கள் இருக்கல்லோ என்ன மாதிரி ஷேப்பில் வேறு ஒரு தான் நின்றாலும் அந்த ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி அனுப்பு அதான் அந்த எடிட்டிங்களில் ஃபோட்டோ விழுங்க இந்த முகங்கள் முறுக்கி கிறுக்கி எடுக்கிறதா ஆளை மாதிரி உங்களை மாதிரி ஆளை செய்யலாம் நீங்கள் ஒரு தனி ரகம் எடுத்து தாடாப்பா இங்கே அப்படி அனுப்பி கொடுத்தா தாண்டா எல்லாம் நடக்குமாடா இந்த ஆக்கியால தானே நான் போன் அடிக்கிறேன் இல்ல சும்மா எடுத்தா அதை எடுத்துதா இதை எடுத்தா இங்க நின்று நீங்க ஒழுங்கா வடிவா செய்திருந்தீங்கடா ஒரே ஆக்கள்கிட்ட கெஞ்சோணும் வடிவா போட்டோ காட்டி செய்திருக்கலாம் தானே ஒரு போராட்டத்துக்கு போறீங்களோ சரி ஒரு ஏதாவது நிகழ்வுகளுக்கு கலந்து கொண்டிருக்கீங்களோ போராட்டம்னா அந்த விசாரம் தான் வைத்தியாரம் தான் என்ன வேலை இல்லாதான் போராட்டத்துக்கு இருக்கிறான்னு பேசி கொண்டிருப்பீங்க சரி விடுறா எத்தனை நாள் பேசியிருப்பீங்க சரியா கிளிக்காடா போடுறா அவன் இந்த சரியா போடுறா மற்ற இந்த உங்களோட மீடியா அப்படி எங்கிட்ட கொடுத்து எந்த போட்டோக்கள் செய்தியெல்லாம் வார மாதிரி கிளிப்புகள் எடுத்தாலும் அது போடுவாங்க செய்தியில போட்டு விடுறோம் தூக்கு போட்டேன் சரிடா புடுறா உள்ளார எடுத்தாடா காசுகள் ஏதாவது வேணுமெண்டா சொல்லடாப்பா இங்கே அன்னைட்டு ஏதாவது மாறி கறி வாங்கி உங்களுக்கு அனுப்புறேன் அன்னைட்டு அதுக்கு நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் போனை வச்சுட்டு வாங்க அண்ணா தருவார் போடுறா அதெல்லாம் வேண்டி அனுப்ப நல்லா கொடுப்பேன் போறோங்க அனுப்புறியோ இல்லையோ முதல் சொல்ல எவ்வளவு தருவேன் நீ அதெல்லாம் கதையா போடுறாப்பா நீ ஓகேன்னா நான் எவ்வளவு அனுப்பலாமடா உங்களோட கதை தெரியும் உங்களோட உருட்டு கதையில எனக்கு தெரியும் நீங்க தெளிவா முதல்ல எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க நான் பிறகு யோசிக்கிறேன் சரியடாப்பா நீ எவ்வளவு கேட்குறியோ எவ்வளோ தரலாம் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு 20 லட்சம் தெரியும் சரியடா தரலாமடா அனுப்பலாமடாப்பா நீ ஓமடா உள்ளால ஏதாவது செய்து அனுப்படாப்பா இன்னும் 40 கேட்டுக்கலாம் ஆடா தேவையில்லாம அனுப்பாடா விஷயத்துக்கு வாடா முதல்ல அந்த இது கடிதத்தை அனுப்பிடாம சரி நான் முயற்சி எல்லாம் எடுக்கிறேன் வேணா வேணும் அதை எடிட் பண்ணியோ நான் அங்கே நிற்கிற மாதிரி விளக்குகளோட நிற்கிற மாதிரி விளங்கு தானே முன்னுக்கு கொடிகள் பிடிச்சு கொண்டு நிற்கிற மாதிரி பதாகைகள் பிடிச்சு கொண்டு கத்துற மாதிரியெல்லாம் வேணும் மற்ற நெத்தியெல்லாம் கரப்பு துண்டுகள் கட்டின மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பர் விளங்குதா அடுத்தது நீங்க அங்க கேஸுக்கு போட்டா அவங்க உங்களை நிக்கிற அன்னைக்கு கொஞ்சம் சில பிரச்சனை இல்லை அவர் சமாளிப்பார் அவர் பரவாயில்ல வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு வேற விட இன்னொன்று கிடக்காம அங்கே போய் பாயலாம் பார்த்துட்டு அடிக்கிறேன் இல்லை எனக்கு வேணுமெண்டா வேணும் அந்த கதை இல்லை அனுப்பு ஒரு கிழமையில அனுப்புறா சரிதானே முந்தி உன்னோட நிக்கலாம் நான் வந்து தெரிஞ்சேன் நான் முந்தி அப்பா ஞாபகம் இருக்கும் என்னத்துக்கு அங்கே என்ன நம்ம சொன்ன விளங்கை கொள்ளலாம் என்ன 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 விளங்கு வரல விளங்கிட்டு என்ன இதாண்டு போன கட் பண்ணி நான் உனக்கு கதை சொல்றேன் என்ன என்ன ராயஸ் என்ன 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 அனுப்புங்க சும்மா விளையாடி அந்த நேரத்துல நீங்க நாங்கள் எல்லாம் போராட்டத்துக்கு போய் நீங்க என்ன கதை காய்ச்சீங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு என்ன காய்ச்சி நாங்கள் யோசிச்சு பாருங்க வேற இந்த பூவும் பேர் பிச்சமணி ராயஸ் என்னடா ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு தயவு செய்து உங்களுக்கு பெறாதுங்க வீடுகளில் எந்த நாள் பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமும் கவன ஈர்ப்பும் அதுவும் இதுவும் பாருங்கள் எங்கட பிரச்சனையில நாங்கெல்லாம் வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து காட்ட மாட்டேன் எனக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நான் சரியான பிஸி என்ன ஊருக்குள்ளேயும் எல்லாரும் வெளிநாடு போய் சேர்ந்துட்டீங்க இருக்கிறபடியால் கொஞ்சம் நெஞ்சம் தானே அவங்களாம் வாங்கலாம் வந்த பரவாயில்ல நான் எனக்கு கேட்க போன முறையான சொல்லி விட்டுறான் வராது முதல் முறைக்கா உண்ணாவிரத போராட்டத்துக்கு கூட்டிக்கொண்டே இருக்கிறீங்க சாப்பாடே தரையில் அடே உண்ணாவிரதத்துக்கு சாப்பிடாம இருக்கிறா உண்ணாவிரதம் நீ என்னடா சாப்பாடு தரையில்லைன்னு சரி இப்படி ஆனால் எனக்கு இன்றைக்கு நேரம் இல்லை நான் இனிமேல் உங்களுக்கு பெறவும் மாட்டேன் மற்றவங்களோட உணர்வுகளையாவது புரிஞ்சுக்கணும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்க நேற்று படியல் எடுத்து அழுகிறாங்களே என்னத்துக்கு அவங்க இன்றைக்கு பாட்டி வச்சுக்கிறாங்க கனநாளைக்கு பிறகு நாங்கள்லாம் இன்றைக்கெல்லாம் செட் ஆகிறோம் சாப்பாடு இல்லாம தண்ணி போத்தல் எல்லாம் எடுத்து இன்றைக்கு அடிச்சு ஆடு இல்லாம உரிச்சு இன்றைக்கு சமைச்சு சாப்பிட்டு பண் எடுக்க போறோம் இந்த பண் கனநாளைக்கு பிறகு நடக்குது விட்டுட்டு வரலாம கேட்குறேன்
இந்த மற்ற பார்த்தா இன்னொருத்தி அவள் ஒருத்தி அங்க போன் பண்ணி கேட்கறாள் தியேட்டரை கூட்டிக்கொண்டு போட்டா நல்ல படமா சோக்கான படம் ஒன்று வந்திருக்கான் இன்னொருத்தி பாக்குறா அவள் கூப்பிடுறாள் இஞ்சாலி பக்கம் கடல் பக்கம் பக்கம் போவோம் ரெண்டு லவ் கண்டையும் சமாளிச்சு பொடிகளை சமாளிச்சு நான் இவ்வளவு கரைச்சல்ல இருக்கிறேன் நீங்கள் வந்து போராட்டம் கவரை கொண்டு வாரி வேலை இல்லாம ரெண்டு லவ் பண்ணி கொண்டு திரியுறீங்க என்ன வேலை இல்லாத லவ்வா பெருக்கா தெரியுமா லவ்வண்டா என்ன தெரியுமா ஒரு போராட்டத்துக்கு காதல பெரு தெரியுமா நல்ல காதல் என்ன காதல் பண்ணா காட்டுவோம் நீ அப்பா லவ் பண்ணி லவ் தெரியுமா ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இதுல காதலை பத்தி வேற பெருமையா பேசு சரி நீ நானா இனி வரப்படாது இங்க ஆர்ப்பாடுங்க வரப்பா பிச்சமணி உடுப்பு போட்டு பாக்குது உடுப்பு போட்டு ஒரு அரை மணி தியாலம் தான் போடாம இனி பழுப்ப நிண்டியரா பழுப்பு அரை மணி தியாலம் தான் நாளைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் போ நடகதியா நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ளாடி பிறகு நட டேய் டேய் அடிக்க நட போ சரி சரி அதாச்சும் அதை விட அதெல்லாம் விடையலாது அதுகள் ஏன் என்ன ஞாபகப்படுத்தல சரி என்ன நல்ல ஞாபகம் சரி 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 இப்போ உங்க கொஞ்சம் பேர் இந்த வேலைலாம் செய்யறாங்க இந்த வேலை என்னால செய்யலாது நீங்க வேற யாரை பாருங்க சரி என்ன கோவப்படாது என்ன அனுப்பண்ண பாப்போம் அனுப்பண்ண பை என்ன சரியே ஓ போனேங்க அடிச்சா அடுங்க வா இரவண்டாலும் படுக்கணும் ஞாபகத்தில் வெளுப்ப அடுக்காங்க தம்பி வேற இப்படித்தான் சும்மா என்னடாப்பா என்ன நீ கதைக்கிறேன் கேட்குறேன் நீ எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போனீங்க அண்டைக்கெல்லாம் சொன்ன ஒன்றுக்கு மிஞ்சியே இருக்க நீ போ அங்கங்கிட்டு போயிருப்பா நீ அங்க ஆனா கதைச்சா விளாங்கினேன் அங்க நான் ஊர்ல போனேன் ஊர்ல நீ ஒன்றுக்கும் போயில்லை நான் உன்னை பத்தி விசாரிச்சுட்டேன் உண்ட திருகுதாலம் எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணா இப்ப எல்லாம் அப்படித்தான் செய்யறாங்க பாதி பேர் முந்தி போற பாதி பேரே பாஸ்போர்ட்ல ஆளே மாத்தி போட்டோ மாத்தி படுப்போம் நீங்கள் என்ன மாத்தி வந்தீங்களா இருக்கு அப்ப இல்ல முந்தி வந்தாங்க அப்படி கொஞ்சம் பேர் போறவங்க தெரியுமே இப்ப நாங்கள் மட்டும் உங்களை எடுக்கிறது வேற எனக்கு தெரியும் இங்க நடக்கிற உருட்டுகள் எல்லாம் எனக்கு தெரியும் அசைலம் அடிக்கிறது எப்படி இப்படி காட்டுக்கு என்ன அலுவல் பாக்கினம் எல்லாம் தெரியும் சரிதானே இங்க அங்க நீ கேட்க ஊர்ல நீ கேட்க ஒன்றும் செய்யறதில்ல அந்த அவன் ஏதோ ஆர்ப்பாட்டங்கள் உண்மையா செய்தவனோட நீ கதைச்சிருக்கிறேன் அதென்ன நீ தலையை வட்டி அனுப்பு இதை அனுப்பு போட்டோ அனுப்பு செய்தியில போடு என்ன கதை அடே உண்மையாக கஷ்டப்பட்டு ஊர் வழியா ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவங்க உண்மையா போராட்டம் செய்துட்டு இருக்க நீங்கள் இங்க இருந்து கடிதம் கேட்கிற போட்டோ கேட்கிற செய்திகள்ல வந்த மாதிரி காட்டினா உடனே இது கிடைக்கும் அது எனக்கு தெரியும் இங்க நிக்கிறாங்க ஒரு சிலர் இந்த விளையாட்டு தான் காட்டி கொண்டிருக்கணும் அங்க நிக்க ஒரு கதை இங்க நிக்க ஒரு கதை அங்க நிக்க ஒன்னும் கதைக்கிறே இல்லை பயம் இங்க வந்துட்டு அசைலம் அடிக்கிறதுக்கு தங்கட காட்டுக்காண்டியும் இங்க குரல் கொடுக்கிறது நான் அங்க நிக்க போனேன் அங்க அங்க ஆர்ப்பாட்டம் நடக்க கதால சொன்னா பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்ப போன் காய்ச்சா நான் ஒட்டு காட்டுனேன் அவன் அங்க உள்ள கண்டவன் முன்னுக்கு ஆர்ப்பாட்டத்துல அவனாரும் உண்மையா அங்க ஆர்ப்பாட்டத்துல நிக்கிறான் போட அவனுக்கு அடுத்த நீ போட்டோ இருக்கிற போட்டோ இங்க காட்டி போட்டோ நீ போனதாடா நிக்கிறதுக்கு நான் அதால போனான் ரோட்டால பின் ரோட்டால போனான் ஒருக்கா முதல்ல அப்ப வெட்டி பாத்துறான் இவங்க செஞ்சோண்டு கேட்க அவங்க செய்தோண்டு இருக்க நீங்க பின்னால போனா நீங்க போட்டோ வைக்கிற இந்த வெளிநாட்டுல நான் நிக்கிறப்ப பின் சில எடுத்துட்டு இங்க நின்று கொண்டு அப்படியெல்லாம் காட்டு கிடைச்சிட்டு அங்க போய் கதை சொல்லி அங்க இங்க இருந்து கதை சொல்லிவேல் ஏண்டாப்பா சும்மா இருக்கிறிய போராடுங்கோ அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோ ஆர்ப்பாட்டம் போங்கோ குரல் கொடுங்கோ என்னோட படிச்சவன் மீடியாவில் இருக்கிறான் இந்த போட்டோ போட்டு நியூஸ் மாதிரி போட்டு காட்டி போட்டு அது என்ன அந்த வீடியோ கிளிப் எடுத்து இங்கே காட்டி விடும் அது என்ன செய்ய போறேன் இந்த இதுகள் வந்து பிரச்சனைகளுக்குள்ளால நியூஸ்களில் வந்தது வரவே இல்லையாடாப்பா நீ பிரச்சனைக்கு அனுப்பப்பட்டது அது போடுறதுக்கு அது சும்மா வந்த மாதிரி காட்டுறாங்க அப்படித்தான் எல்லாரும் காட்டுறாங்க இதெல்லாம் காட்டி இங்க கிடைச்சு எனக்கு வேலை மனுஷராப்பாடு நான் இங்க வந்தா இவ்வளவு காலம் நான் அப்படி ஒரு ஓட்டு மாட்டு வேலையே செய்யலடாப்பா நீங்கள் வேற மாதிரி ஓட்டு மாட்டு நீங்கள் ஒரு சிலர் என்ன செய்றீர்கள் உள்ள நாட்டுக்கு சரி உண்மையா அங்கேருந்து காயப்பட்டாக்கள் அங்கேருந்து கஷ்டப்பட்டாக்கள் வந்து இங்க எல்லாம் செய்யறது ஓகேடாப்பா நீங்கள் ஒரு சிலர் இருந்து கொண்டு இது அசைலம் அடிக்கிறதுக்கும் காட் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு கிளைம் பாறதுக்கும் அரசாங்கத்தை போய் காட்டுறீங்க அப்ப நீங்க இங்கேயோ விட்டுறாருன்னா அங்க அப்படி இருந்திருப்பீங்க நீங்க என்னடாப்பா நீ எல்லாம் இந்த ஸ்னோ முடியாட்டம் இருக்கு விளையாட்டு அது சரி அதுக்குள்ள என்ன கதையை சொன்ன என்னோட காசு அண்ணையோட காசு வாங்கி தரேன் அது என்ன கதை தம்பி இந்த உலகால பாம்பா இந்த கிழமை இந்த உங்களோட வீட்டுல இருந்து வலிக்கிற அவ்வளவு காலம் என்ன சி வலிக்கிட்டாங்க உங்க ஸ்னோவுக்குள்ள நடுரோட்ல போகும் நான் பாம்பா எனக்கு இந்தியான் கதையோட வருத்து போச்சு அவன் உண்மையா கஷ்டப்பட்டு உண்மையா அவன் அங்க இவ்வளவு எத்தனை பேர் இவ்வளவு இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க காலம் ஃபுல்லா நீங்கள் இங்க வந்த ஓசியில இருந்து கொண்டு சரி வந்தது என்னண்டு வாரியல் வந்தது புறாடு பண்ணி வந்துட்டு இங்கே வந்து புறாடு வேலை ஏண்டா ஒழுங்கா வேலையை செய்து சரி ஒழுங்கான கேஸை போட்டு எடுங்கவன் சில பேர் அங்கே பார்த்துருக்கேன் சில பேர் அங்க பாத்துறான் சில பேர் ஒன்றுக்குமே முன்னுக்கு நிற்காதாக்கள் வந்து நினைவேந்தல் அது முக்கியமானது போய் முன்னுக்கு போட்டோவுக்கு செருகிறது எடுத்துட்டு பார்த்தா ரெண்டாவது கிழமை வெளியில நினைக்கிறேன் அந்த விளையாட்டு வரும் உண்மை சரி விடுங்க
அவங்க மற்றபடி ஒண்ணும் இது பண்றதுல பறந்துறது இங்க அதுக்காண்டியே போட்டோக்கு போஸ் எடுக்கிறது வீடியோக்கு பூந்து நிக்கிறது அவங்க நான் சும்மா பாக்குறேன். நீங்கள் இங்க லண்டன்ல இருந்து வந்து அங்க ஊர்ல வந்து பில்டப் எல்லாம் காட்டி லண்டன் அப்படி இங்க அப்படி அவங்கள உசு பேத்தி விட்டுட்டு படிகள் இப்ப அங்க மாடு மாதிரி நிக்கிறாங்க. வெளிநாடு தான் இதை பெரிய வாழ்க்கை மாதிரி அங்க நின்று எல்லாம் கஷ்டம் தான்டாப்பா. காசு உழைக்கலாதான், குறிப்பிட்ட காசுக்கு மேல உழைக்கலாம். இங்க வந்தா ஒழுங்கா வருது உழைக்கலாம். அங்க வந்து வெளிநாடு தான் திறமண்டு காட்டியல போட்டியல லண்டன் அங்க இருக்கிற படிப்பட்டு எல்லாம் லண்டனுக்கு பறக்கிறதுக்கு பெரிய நிக்குது. கொஞ்ச நாள் பார்த்தா கனடாவுக்கு பறக்குது. நானும் அதோட கூட்டமா ஓடி வந்துட்டேன். நீங்க ஒரு மாதிரி அண்டைக்கு ஒருத்தரை பாக்குறேன். அண்டைக்கு ஒருத்தர் பேஸ்புக்ல போடுறார், போஸ்ட் போடுறார், பெரிய அழுது போடுறார். என்ன சொந்த வீடும் சொந்த காணியும் இருந்தா சொர்க்கமா வாழலாம், நீங்கள் சொர்க்கமா வாழீங்கன்னு இங்க ஊரை பார்த்து போடுறது. ஆனா அதே ஆள் காணி வீடெல்லாம் வித்து போட்டு லண்டன் வந்தவன். என்ன செய்ய? சரி விடுங்க அண்ணன், அதெல்லாம் விடுங்க. நீங்க நானே எரிச்சல் ஊட்டிக்கொண்டு இப்ப கூட எனக்கு கருப்பு போட மாட்டேன் தம்பி. எனக்கு தெரியாது நீங்க எப்படி இருக்கிறாங்க. சரி, ஒரு சிலர் இப்படி வாழ்ந்துட்டு போங்க, எனக்கு தெரியாது. அதான் இனியாச்சு திரிந்து நல்லா செய்யுங்க. இங்க அப்படி எடுத்து உழைச்சு போச்சு அங்க சனத்துக்கு ஏதாச்சும் கொடுங்க. கஷ்டப்பட சனத்துக்கு உங்களுக்கு அதுக்கு மட்டும் எல்லாம் தேவை. இங்க அவங்க வந்தாதான் வெளிநாட்டு மாப்பிள்ளை அங்க ஊர்ல மவுஸ் இருக்கு. அது வேற என்ன அவங்க வரட்டும் இங்க படிக்க. நான் சொன்னேன் அங்க லவ் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ நீங்கள் பூந்து இங்க வெளிநாட்டு இப்படி ஓட்டு மாட்டு செய்து சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் எடுத்து போட்டு அங்க நான் லண்டன்ல இருக்கிறான்னு அனுப்புறது. ஆனா இங்க ஒரு வேலையும் இல்லை. அங்க லவ் பண்ணிக்கிற பட்டே இங்க வந்திருப்பேன். மற்றது நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட் படியன் பாரான பிச்சுமணி என்ன தெரியாது. இந்த ஒரு கிழமை எனக்கு இந்தியா கதை பருத்து போச்சு. அவளாம் கதை உன்ன மாதிரி இல்ல ஒண்ணு நான் கேட்கிறேன். நான் கதை வேற பாத்துட்டேன். ஐயோ அவன் என்னோட பள்ளிக்கூடத்துல இருந்து சின்னல இருந்து பழகினான். ஐயோ அது சரி, அவனும் லண்டனுக்கு வாரா. அதான் உன்ன மாதிரி இருக்கிற இன்னொருத்தன் வந்தாண்டா இந்த நாடு தாங்கப்பா. இந்த ஐயோ இந்த வீடு இங்க இருக்கலாது. அவனுக்கு முதல் வந்த நான் தானே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். அது வேற. நான் உனக்கு நான் அப்படி நினைச்சா அடைக்கலம் கொடுத்தது. நீங்க இன்னொரு அடைக்கலம் கொடுத்து பிறகு வீடை இன்னும் முடக்கிறேன். நான் அவனுக்கு ராத்திரியே போன் பண்ணி சொல்லிப்பட்டேன், அண்ணன் இருக்கிறார் என்னோட இங்க தங்கலாம் இங்க ஒரு கொண்டையும் இல்ல. அப்ப நான் சொல்லிட்டேன், நீ என்னதான் செய்து அசலமாடி காட்டடிச்சுட்டு என்னண்டாலும் செய். உள்ள நாட்டு உருட்டி எடுத்து போட்டோ எடுத்து இந்த நியூஸ்ல போட்டு இங்க ஒரு இங்க கொஞ்சம் பேருக்கு நம்ம இங்க இது ப்ரோக்ராம்களை போட்டு அதை எடுத்து நியூஸ்ல அங்க போட்டு அங்கேயும் வந்துட்டேன்னு சொல்லி அங்க இது பண்றாக்களும் இருக்கணும். உன்ன மாதிரி கன உருட்டுகளை நான் பார்த்துட்டேன். நீங்க என்னவும் செய்யுங்கோ, நீ இந்த வீட்டுல இருந்து வலிக்கிடு. அவளாம் காது இந்த கிழமை வலிக்கிற அவளாம் சொல்லிக்கிட முடியாது. அவர் சொல்ற 20 லட்சம் கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு என்ன மனுஷர்றாப்பா நீங்க. சரி உண்மையா கஷ்டப்படுறோம். அங்க கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்க லண்டன் வந்தா உழைச்சி நீ சம்பாதி முதல்ல. நீங்க ஒரு காட்டன் எடுத்து தாங்க. நான் அரசாங்கம் நடத்துறேன். நீங்க உலக லண்டன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு அரசாங்கம் பழக்கம் இல்லையோ? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இட்ட வரைக்கும் நானும் லண்டன்ல பிச்சைக்காரமா தான் இருக்கிறேன் தம்பி. நீங்களா லண்டன் அரசாங்கத்தோட போய் கதைங்க தம்பி. இந்த பேக்கதையில காய்ச்சி ஒண்ணு எங்களோட ரூமுக்கே இருக்க தேவையில்லை. அவளை நீ பக்கத்துல இருக்க வெள்ளக்காரி வந்து நோய் எனக்கு கத்து வாழிப்ப. சின்னப்படியா சத்தம் போட்டாலும் பக்கத்துல இருக்க அவளை வந்து கத்துறாள். இங்க கேஸ் போட்டுருவாங்க. இங்க வந்து கத்துறாள். அன்றைக்கும் பாக்குறேன் இது எங்கட ஊரா இருந்திருந்தா தும்பு கடையில நொறுக்கி இருப்பேன். நாளைக்கு என்னது இங்க வர அளவு. அட இந்த சத்தம் போடக்கூடாடா. லண்டன்ல வெளிநாட்டுல சத்தம் போட தெரியும் உனக்கு. சத்தம் போட்டா இடிஞ்சு விழுந்துரும். உங்களோட கள்ள வேலை. நீ இப்ப என்ன கள்ள வேலை பாக்குற பார்த்தேன். அட இது உங்களுக்கு சாதாரணமா இருக்கிறவங்க. எத்தனை பேர்ட்ட உண்மையான வரலாறுகள் மறைக்கப்படுது சொல்லுவாங்க. கள்ள பொய்யல். நீங்க போய் அதுக்குள்ள போட்டோ எடுக்கிறதும் செய்தியை போடுறதுமா. சரி, சில விஷயங்களுக்கு சரி பாவம் கொடுத்தா எத்தனை பேர் காயப்பட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்து அவங்க பேசாமல் ஒன்றுமே கிளையும் கூட எடுக்காம வாழ்ந்து இருக்காங்க. பெரிய சிந்தனை மாதிரி இருக்கிறது இங்க. அப்புறம் நாளைக்கு அதே ஆரம்பத்தில் வாரம். எனக்கு தெரியாது. நீ கடவுளே நீ எனக்கு இது இருந்ததுக்கு வாடகை கூட தர வேண்டாம் சொல்லிக்கிறாங்க. ஒரு கிழமையில ஆள் வீட்டை காலி பண்ண. அங்க ஊர்ல பேசாம இந்த வாழ இருந்தான். அங்க எவ்வளவு எடுத்து சும்மா எந்த வாழ தெரிஞ்சவள இங்க ஊட்டியது. நான் எடுத்துறேன் உன்னை பேக்கா தம்பி சொல்லிக்கிறாங்க. ஊர் மாதிரி சண்டை பிடிக்க வைக்காம மனுஷன். இதுக்கு பேசாம அங்கே இருந்திருக்கிறேன்.